என்ன நடக்குது? 2 மாசம் ஆச்சு உங்களை இடைநீக்கம் பண்ணி. ஏன்னா நேரங்க தலைவர் துணை முதல்வராக இருக்க வேண்டியவருங்க. விஜய் நேரடியாக அழைத்தாருங்க. நேரடியாக அழைக்கும்போது நம்மளும் சொன்னோம். அப்போ அதெல்லாம் கெடுத்து விட்டது பல பேர். இப்போ கூட வந்து பல சிக்கலை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இது ஒரு சிக்கல். நம்மளை திருடினமா, இல்லை பொய் சொன்னமா, இல்லை பித்தராட்டம் பண்ணமா, இல்லை சில எம்பிகள் வந்து அவருக்கு அரசாங்கமே வீடு ஒப்படைத்திருக்கிறாங்க. இந்த தம்பி வந்து முன்னாள் முதல்வரை போய் 2-3 முறை பார்த்துருக்கிறாரு. அவரோட ஒரு இஸ்லாமிய தோழர் துபாய் நண்பரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவரே என்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, போட்டாமே அனுப்பிட்டார். இதனால தான் நான் தம்பியை நான் இப்போ ஆரம்பத்தில் எதிர்த்து பேசினேன். எல்லாம் தெரிஞ்சனால நான் எதிர்த்து பேசுறதுனால இந்த தம்பி ஒன்றும் போகலை. தலைவருடைய பார்வையில் நீ ஆனூர் ஷானவாஸை எதிர்த்து பேசின, தப்பா பேசின, அதனால நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தலைவர் இடத்துல சொல்றாரு. ஒரு இன்டர்வியூல சொல்றாருன்னு வச்சுங்களேன். அப்ப தலைவர் வந்து நீ நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு உனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்ல, அப்படி அந்த தலைவருக்கு மரியாதை நடக்கணும்ல. விரா கோவப்பட்டு வெளியில போயிடணும், இல்லை வேற கட்சிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கனவு நினைக்காதீங்க. இது கட்சி எங்கள் கட்சி. எங்கள் கட்சினா சிறுத்தைகளுடைய கட்சி, ஒவ்வொருத்தரும் உருவாக்கப்பட்ட கட்சி. அவளை சீக்கிரத்தில் யாரையும் தூக்கி வெளியிலையும் போட முடியாது, யாரையும் விரட்டவும் முடியாது. திமுக மேடையில் போய் நின்றுக்கிட்டு நீ பேசு, அது ஒன்றும் தப்பு இல்லை. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய பிறந்த நாள், எங்கள் தலைவரே வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு, அது தப்பு இல்லை. அங்கே போய் நின்றுக்கிட்டு நீ பிஜேபிக்கு சொல்படிங்க டிவிக்கு நடக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் எந்த மீடியாலையும் பேசினதில்லை. ஆனால் இன்னைக்கு நான் மன வருத்தத்துலேருந்து கவிதை எழுதுகிறேன். 2016 வடபழனியில் இருக்கிற என்னுடைய வீடு, அப்போ 1 வருஷம் அந்த வீட்டை நான் கொடுத்தேன் கட்சிக்கு. தலைவர் அதுல இருந்தே பொறுப்பே போட்டார். வந்து டெய்லி உட்கார்ந்து அங்க இருந்தே பொறுப்பு போடுவார். 2016 வருஷத்தோடு தொடரல. ஏன் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம போனதுக்கு அந்த குறிப்பிட்ட கருப்பாடு தான் காரணம். ஏன் இப்ப வாரியம் கொடுப்பதற்கு கூட தலைவர் தயாராக இருக்கிறார், அதையும் கெடுத்து விட்டு இந்த கருப்பாடு தான். நமக்கு என்ன வாரியம் வாங்கி கொடுத்தா உடனே நம்ம என்ன வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்க போதா? ஒன்றும் இல்லை. வாரியம் வாங்கி கொடுத்தா மக்களுக்கு நம்ம செய்ய போறோம். சொந்த காசை வச்சு செய்யறதுனால நம்ம மக்கள் காசை வச்சு மக்களுக்கு செய்யலாம். அதை தடுத்து இருக்கிறீங்க. நம்ம ஒன்றும் புத்தர் இல்லை, நம்ம ஒன்றும் இயேசுநாதர் இல்லை. ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை திருப்பி காட்டணும். நம்ம இந்த கட்சிக்காக இன்னமும் அந்த கருப்பாட்டுக்காகவே தனிப்பட்ட முறையில் பல விஷயங்களை செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு. இந்த கட்சியை வச்சே வாழ்கிறீங்க, இந்த கட்சியை வச்சே எல்லாம் டெவலப் ஆகிறீங்க, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றீங்க. ஆனால் கடைசியில் வந்து எங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறீங்க, நேர்மையான ஆட்களுக்கு. என்ன இதெல்லாம் பொழப்பு? ரொம்ப கவலையாக இருக்குங்க எல்லாம் நினைக்கும்போது. இந்த கவிதையை முதல்ல தலைவருக்கு தான் அனுப்பினவே தலைவர் கொஞ்சம் பொறுப்பா அப்படின்றாரு. அப்போ தலைவர் வந்து பொறுமையாக இருக்க சொல்கிறார். ஆனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியல. எவ்வளோ நாளைக்கு நம்ம பொறுமையாக கிடக்கிறது? யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீண்ட நாட்கள் கழித்து நம்ம வந்து சங்கத்தமிழனை சந்திச்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து இன்னைக்கு உங்களோட போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன். படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, ஆனா அட் த சேம் டைம் மனம் ரொம்ப வருத்தமாவும் இருந்துச்சு. ஏன்னா என்ன நடக்குது? 2 மாசம் ஆச்சு உங்களை இடைநீக்கம் பண்ணி. நீங்களும் போன வாரம் பேசும்போது இல்ல சொல்லிடுவாரு, தலைவர் சொல்லிடுவாரு, ஏன்னா அவரை போய் சந்திச்சிங்க, சொல்லிடுவாரு. சந்தித்த பிறகு உங்கள்ட்ட பேட்டியும் கொடுத்தேன். ஆமா, பேட்டி கொடுத்தப்போ அவர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு நீங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு இடையில இப்படி ஒரு போஸ்ட் வேற போட்டுட்டீங்க. அந்த போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இது ரொம்ப மன வருத்தமா இருந்தாலும் எனக்கு மிக பிடித்த வரிகள் வந்து நான் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அவன் ஒரு பட்டு வேட்டியை பற்றி கனவில் இருந்த பொழுது கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருந்தீங்க. உண்மையாவே ரொம்ப அழகா இருந்துச்சு, ஆனா அது கஷ்டமாவும் இருந்துச்சு. சோ என்ன நடந்துச்சு? அதே மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கவிதை வந்து முடியும் போது கருணை காட்டுங்கள், கருப்பு ஆடுகள் கதையை முடிங்கள்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க. யார கருப்பு ஆடுன்னு சொல்லி நீங்க வந்து இந்த இடத்துல சொல்ல வரீங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். என் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா டிஎம்கேல மேடையில போயிட்டு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பேசியிருந்தாரு. அவரை தான் நீங்க கருப்பாடுன்னு சொல்றீங்களா, இல்ல அதை தாண்டி உங்க கட்சிக்குள்ளேயே நிறைய கருப்பாடுகள் இருக்கிறதா? அவங்க கதையை யாரை முடிக்க போறாங்க? தலைவரை முடிங்கன்னு சொல்றீங்களா, இல்ல நீங்களே களமிறங்கி முடிக்க போறீங்களா அப்படிங்கறதா சார் கேள்வியே. பயங்கரமா இருக்கு, கேள்வியே பயங்கரமா இருக்குது. அதாவது நீங்க சொல்ல உண்மைதான். நான் வந்து கடந்த வாரம் தலைவரை சந்தித்தேன். சந்திச்சதுமே அவர் சொன்னாரு 2-3 நாட்கள்ல வந்து நான் இடைநீக்கத்தை ரத்து பண்ணிடுறேன்னு அவர் நேரடியாக சொன்னது என்கிட்ட. ஆனா இடைநீக்கம் ரத்து பண்ணலை. இப்போ என்ன சொல்றாரு, இன்னும் பொறுப்பா 2-3 நாள் பொறுப்பா அப்படின்றாரு. அப்ப நமக்கு ஒரு யோசனை தோணுது. இப்போ இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு, ரைட், ஓகே.
நடவடிக்கை எடுத்தது என்பது நம்மளை சரி செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு நோக்கம். அதை வந்து பேசி கூட சரி செய்யலாம். ஒரு தண்டனை என்ற ஒரு நிலைமைக்கு வர்றாரு. அப்ப தண்டனை எடுத்தவர் அந்த தண்டனையை வந்து இவருக்கு புரிய வைப்பதற்காக எடுத்த டயத்தை இழுக்கிறாரா? உங்களுக்கு புரியுதா? தண்டனையை வந்து நான் கொடுத்துருக்கிறேன், உனக்கு நீ செஞ்சது தப்பு, நீ அதை உணரணும், அதனால உன்னை நான் 2 மாசம் 3 மாசம் இழுப்பேன் அப்படின்றாரா அப்படின்றது ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. இன்னொன்று என்னன்னா, சில கருப்பாடுகள், நிறைய கருப்பாடு பூரா கருஞ்சிறுத்தைகள், அந்த கருஞ்சிறுத்தைகள் கூட்டத்தில் ஒரு சில கருப்பாடுகள் இருக்குது. அந்த கருப்பாடுகள் வந்து இல்ல சங்கத்தமிழ் இப்படி டக்குன்னு நீங்க இது பண்ணாதீங்க, 3 மாசம் சொல்லியிருந்தீங்களே, அந்த 3 மாசம் வரைக்கும் காத்திருங்க, அப்புறம் அவரை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. மொத்தத்திலே ஆளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர்கள் வந்து கட்சியை நாசமாக்க வேண்டும் என்றதான அந்த நோக்கம். அப்ப நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இருப்பது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். 2வது, தொண்டர்கள் நம்ம மேல ஒரு அன்பா இருக்கிறாங்க. நேரடியான தலைவருக்கு அடுத்தபடியாக அதிகமான தொண்டர்கள் நம்மளை வந்து அழைக்கிறார்கள், அன்பா பேசுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து சில கருப்பாடுகளுக்கு வந்து உறுத்தலாம். அதெல்லாம் அந்த கருத்தை அவருக்கு பதிவு செய்திருக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப 2 ஆப்ஷன் தானே. ஒரு ஆப்ஷன் வந்து அவர் வந்து இன்னும் உணரட்டும் அப்படின்னு தலைவர் நினைக்கிறது ஆப்ஷன் நம்பர் 1. இன்னொன்று வந்து மொத்தத்திலேயே வந்து இவருக்கு ஏதாவது சிக்கலை வளர்ப்போம் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். தாய் சிறுத்தை நினைக்காது. அப்படி நினைக்கிற வந்து என்கிட்ட கூப்பிட்டு பேசணும் தேவையில்லை, மொத்தத்திலே டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல, எதுக்கு சஸ்பெண்ட்? அப்போ அந்த எண்ணத்துக்கு அவர் வரமாட்டார். எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். நம்ம திருடினோமா, இல்லை பொய் சொன்னோமா, இல்லை பித்தலாட்டம் பண்ணோமா, இல்லை சில எம்பிகள் வந்து அவருக்கு அரசாங்கமே வீடு ஒப்படைத்திருக்கிறாங்க, அந்த வீட்டில் போய் அவங்க அங்கே தங்காமல் அதை ஒரு 3.5 லட்சத்துக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு தலைவர் வீட்டிலேயே தங்கி தலைவர்கிட்ட இருக்கும்போது அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அவர் காரிலேயே போய்கிட்டு தலைவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருன்னு ஒரு பக்கத்திலிருந்து பார்க்குற மாதிரி இப்படிலாம் செய்வது வந்து கூட நடக்குது அப்படின்னு செய்திகள் வருது. இதை விட இன்னமும் பயங்கரமான சில ஊழல் குற்றச்சாட்டுலாம் அவங்க மேலே வருது. அப்படின்னு சங்கத்தமிழ் செஞ்சிருக்கேன்னா, நான் சொந்த காசை போட்டுதான் அந்த கட்சியை நான் வளர்த்திருப்பேன், தலைவருக்கு பின்னாடி நின்றுப்பேன்றது தலைவருக்கும் தெரியும், அந்த கருப்பாடுகளுக்கும் தெரியும், தொண்டை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. இருந்தாலும் இப்போ உங்களை மாதிரி ஆள் கேட்குறாங்க, என்னங்க இடைநீக்க ரத்து பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு பல வெளிநாட்டில இருந்து பல நண்பர்கள் நம்மளை கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு வழி வரும்ல, தனிப்பட்ட முறையில். என்னதான் நம்ம வந்து ஒரு தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருந்தாலும் வழி வரும்ல. இப்போ நம்மளை வந்து யாரும் கூப்பிடாம இருக்கிறாங்களா? இப்போ நமக்கு இப்போ நான் கூட இப்போ உங்களுக்கு கூப்பிடும்போது ஏன் லேட்டாக வந்தேன், முக்கியமான ஒரு லீடரை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன், இல்லாமலாம் இல்லை. ஏன்னா அது நட்பு, நமக்கு பல பெரிய தொடர்புகள் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் நம்ம என்னைக்கு இருந்தாலும் நம்ம சிறுத்தை தான், விடுதலை சிறுத்தை தான்றான். ஆனால் நம்ம இது மாதிரிலாம் ஆகணும் அப்படின்னு சில பேர் நோக்கம் இருக்கும். விரா கோவப்பட்டு வெளியில் போயிடணும், இல்லை வேற கட்சிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கனவுல நினைக்காதீங்க. இது கட்சி எங்கள் கட்சி. எங்கள் கட்சினா சிறுத்தைகளுடைய கட்சி, ஒவ்வொருத்தரும் உருவாக்கப்பட்ட கட்சி. அவளை சீக்கிரத்தில் யாரையும் தூக்கி வெளியிலையும் போட முடியாது, யாரையும் விரட்டவும் முடியாது. அதனால நமக்கு அந்த கவலையும் இல்லை. இருந்தாலும் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் கேட்பதால் தான் அந்த கருப்பாடுன்னு போடுறான். நீங்க அந்த கருப்பாடு வந்து தம்பி ஆனூர் ஷானவாசான்னு கேட்குறீங்க. உண்மைதான், ஆனூர் ஷானவாஸ் வந்து கருப்பாடு இல்லை. ஆனால் அவர் திமுக மேடையில் போய் பேசுகிறாரு. அப்போ அவருக்கு என்ன ஆடுன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் நமக்கு வந்து எதிர்ப்பாக செயல்படலை. நம்ம அதையும் சொல்கிறோமே. இப்போ அதை ஓப்பன் நம்ம என்னைக்கு எதையும் மறைப்பதோ இல்லை ஒருத்தர் மேலே சும்மா பழியை சுமப்பதோ நம்ம நோக்கம் இல்லை. இப்போ அவர் மேலே பழியை நான் போடலாம், ஆனால் அவர் செய்வது தவறு. பக்காவான கருப்பாடு அவர் தான். எப்படின்னு கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு கட்சியில் நாங்கள்லாம் சீனியர், 94 கட்சியில் இருக்கிறேன். நீ தம்பி 2011 வந்ததுமே இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏ ஆக்கி பார்த்துருக்கிறாப்புல. சின்ன தம்பி, நல்ல பேச்சாளர், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ எம்எல்ஏ ஆகும்போது அதிலிருந்து அந்த அதிகார சுவையை சுவைத்ததின் நோக்கத்தில் அடுத்து எனக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கிற, கிடைக்காம போயிடுச்சு. சரி, கிடைக்கலனாலும் தலைவர் ஒரு பதவி கொடுத்துருக்கிறாருல. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சீனியரை பதவியை விட்டு தூக்கி இருக்கிறாரு. தலைவருடைய பார்வையில் நீ ஆனூர் ஷானவாஸை எதிர்த்து பேசின, தப்பா பேசின, அதனால நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தலைவர் இடத்துல சொல்றாரு, ஒரு இன்டர்வியூல சொல்றாருன்னு வச்சுங்களேன். அப்ப தலைவர் வந்து என்னை நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு உனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருல. அப்படி அந்த தலைவனுக்கு மரியாதை நடக்கணும்ல. உனக்கு முதன்மை செயலர் பொறுப்பை கொடுத்துருக்காரு, துணை பொதுச் செயலாளர் இருந்து முதன்மை செயலாளர்னு கொடுத்துருக்கிறாருல. அப்ப அந்த முதன்மை செயலருக்கு நீ விசுவாசம் இருக்க வேண்டாமா? அப்ப நீ எங்க போற, திமுக மேடையில் போய் நின்றுக்கிட்டு நீ பேசு, அது ஒன்றும் தப்பு இல்லை. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய பிறந்த நாள், எங்க தலைவரே வந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துறாரு, அது தப்பு இல்லை. அங்க போய் நின்றுக்கிட்டு நீ பிஜேபிக்கு சொல்படிதான் டிவிக்கு நடக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க தலைவர் இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை விஜயோட தலைமையில நிகழ்வுல கலந்துட்டு வர்றாரு.
நீ என்ன பண்ற? திமுக அவங்க கலந்துக்கிறல, அவங்க மேடையில போய் ஏறி நீ பேசுற. அப்ப நீ கருப்பாடா சிகப்பாடா எனக்கு தெரியல. ஆனாலும் ஏன் நடவடிக்கைக்கு இந்த கருப்பாடு பொறுப்பு இல்லை. அதுக்கு இன்னொரு கருப்பாடுகள், கருப்பு ஆடு இல்ல, கருப்பு ஆடுகள், ரைட்டா? அதை நம்ம பேசியதுனால எந்த பயனும் இல்லை. ஆனா நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படின்ற பகவான் புத்தன். இன்னைக்கு நீங்க வலிமையா இருக்கிறனால எங்கள் மாதிரி எளிமையான ஆட்களை நீ நசுக்கலாம், எழுச்சி தமிழர் சொல்லி. ஆனா அது நாளைக்கு உனக்கும் திரும்பும். ஏன்னா நம்ம நேர்மையா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம். உங்களை அந்த கருப்பாடுகளை பற்றியான செய்தியெல்லாம் வெளியில இப்ப பரவலா பரவிக்கிட்டு இருக்குது. இவர்கள் என்னென்ன செய்தார்கள், ஏது செய்தார்கள்னு. இப்ப ஏதை சொல்றேன்னா, புரட்சி அம்பேத்கர் அவர் ஒரு எம்பியா இருக்கும் பொழுது அவருக்கு வீடு கொடுக்குறாங்க. அவர் சொன்னது அப்படியே 37வது தொகுப்புல அவர் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீடு பாவம் ஏழை மக்களுக்கு அது பயன்படட்டும். ஆனா என் வீட்டை நான் எப்பயுமே நான் திறந்து வச்சிருக்கிறேன், யார் வேணுமாலும் வரலாம் போகலாம் அப்படின்னு ஒரு சமயக்காரரையே போட்டு, நல்லா கேட்டு, சமயக்காரரை போட்டு சாப்பிட்டு போங்க. அவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அதே வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த வீட்டை 4 பேருக்கு பயன்படுத்தலாம்ல. 3 லட்சத்துக்கு வாடகைக்கு விட்டு இருப்பதாக செய்தி கிடைக்கிறது. அப்ப 5 வருஷம்னா அப்ப உங்க பக்கத்து இவ்வளவு சிக்கலை வைக்கிறீங்க. நாங்க நேர்மையா இருக்கிறேன். இன்னமும் சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த மீடியாலையும் பேசினது இல்லை. ஆனா இன்னைக்கு நான் மன வருத்தத்துல இந்த கவிதை எழுதுறேன். 2016 வடபழனியில் இருக்கிற குமரன்காலி 3வது தெருல என்னுடைய வீடு, அப்ப வீடுனா நான் துபாயில இருந்தேன், என் சொந்த வீடு துபாயில இருந்துச்சு. இங்க வந்துட்டு போய்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்துல 1 வருஷம் அந்த வீட்டை நான் கொடுத்தேன் கட்சிக்கு. தலைவர் அதுல இருந்தே பொறுப்பே போட்டாரு. டெய்லி உட்கார்ந்து அங்க இருந்தே பொறுப்பு போடுவாரு. 2016 வருஷத்தோட சொல்றேன்ல, 15-16 அந்த டைம் சாவியே கொடுத்துட்டு போயிருவேன். அதுல இருந்த ஆட்களுக்கெல்லாம் இங்கேயே தங்கியிருப்பாங்க. அதாவது என்னுடைய அந்த காலகட்டத்தில் அங்க இருந்த வடபழனி குமரன்காலி 3வது தெருல ரூபி சாரா கேலக்சில. அப்புறம் கட்சிக்காக ஒரு சமயக்காரன் நான் உருவாக்கி வச்சுட்டு போனேன். வரவங்க எல்லாம் சமையலை போட சொல்லக்கூடாது நம்ம. பட் நான் ஏன் சொல்றேன்னா, அப்படி இருந்தனால நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் கேட்பேன். ஆனா நீங்க தலைவரோட அங்க இதுல டெல்லியில இருக்கிற வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இப்ப என்னையே போட்டு கொடுத்து இவரெல்லாம் வளர்ந்துடக்கூடாதுன்னு நசுக்குனா, ஏன் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம போனதுக்கு அந்த குறிப்பிட்ட கருப்பாடு தான் காரணம். இது எனக்கு முக்கியமான ஆளே சொன்னார், எவிடன்ஸ் என்ன இருக்குது. ஏன் இப்ப வாரியம் கொடுப்பதற்கு கூட தலைவர் தயாராக இருக்கிறார், அதையும் கெடுத்து விட்டு இந்த கருப்பாடு தான். அப்புறம் நம்ம சும்மா பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? இவ்வளவு நேரம் இப்படி பேசுறதே பெரிய ஜனநாயகம். இல்லை, நான் வேற ஸ்டெப்புக்கு போயிருக்கணும், போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரும் எழுச்சி தமிழும் படித்தனால ஜனநாயகத்தை நாங்கள் நம்புகிறோம். அப்போ நீங்கள் இடைநீக்கத்தை ரத்து பண்ணாதீங்க, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதாக செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. இது பெரிய வன்மத்தை உருவாக்குகிறது. நான் எதையுமே பின்வாங்குற ஆள்லாம் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஆட்டம் ஆடுங்க, எங்கள் ஆட்டமும் வரும், அப்போ பார்த்துக்குருவோம். அதாவது உனக்கு எவ்வளவெல்லாம் உன்னை நசுக்குனானோ, எவ்வளவெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினானோ, துயரப்படுத்தினானோ அதான் தாங்கிக்க. ஆனால் டயம் கிடைக்கும் போது திருப்பி எல்லாத்தையும் வச்சு செய் அப்படின்றத எங்கியல் கோட்பாடு. நம்ம ஒன்றும் புத்தர் இல்லை, நம்ம ஒன்றும் இயேசுநாதர் இல்லை, ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை திருப்பி காட்டுன்னு. நம்ம இந்த கட்சிக்காக இன்னமும் அந்த கருப்பாட்டுக்காகவே தனிப்பட்ட முறையில் பல விஷயங்கள் செய்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வெளியில சொன்னா வெக்கக்கேடு, மானக்கேடாகி சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட எனக்கு இந்த துன்பத்தை கொடுக்குறீங்கன்னா நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். நெறியாளர் அவர்களே, நேர போய் இப்பே கேட்கறேன் தலைவர்கிட்ட, என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு இந்த கட்சியில. அதாவது கூட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஒரு கட்சி என்பது. அது தனிப்பட்ட முறையில் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிய லோக்சபால இருந்து அவர் லெட்டர் கொடுத்தாங்க அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு, நீ எப்படி இந்த வீட்டை வாடகைக்கு விட்ட அப்படின்னு. அது வெளியில வந்தனால இப்போ நம்ம பேசுறோம். இல்லை நம்ம எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு என்ன தேவை அதை பற்றி பேசுறதுக்கு? நீ வீட்டுக்கு வாடகைக்கு விடு, வாடாமல் போடு. ஆனால் ஒன்று கேட்பேன், தலைவர் வீட்டில் நீ தங்குறனால இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் போகிறோம் இங்கே டெல்லிக்கு. போகும்போது தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்போ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு எங்களுக்கு செலவு தானே. இப்போ எங்கள் தலைவருக்கு பெரிய ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர் தலைவருக்கு இன்னொரு கெஸ்ட் ஹவுஸுமே அங்கே இருக்குது. அதனால் அங்கே போய் நாங்கள் தங்கிக்கலாம்ல. அதை போய் நீ தங்கிக்கிட்டேன்னா நல்லா யோசிச்சுப்பாரு, நேர்மையாக யோசிச்சுப்பாரு, பயிர் சொல்லுங்க மக்களே. அப்போ இப்படிலாம் செஞ்சுவிட்டு இந்த கட்சியை வச்சே வாழ்றீங்க, இந்த கட்சியை வச்சு எல்லாம் டெவலப் ஆகிறீங்க, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றீங்க. ஆனால் கடைசியில் எங்களுக்கு நெருக்கடியை கொடுக்குறீங்க. நேர்மையான ஆட்களுக்கு காரி துப்புறாங்க தொண்டர்கள். இது என்ன யாருக்கும் தெரியாமையா இருக்குது? நான் பேரை சொல்லலை, பட் யார் அந்த கருப்பாடுன்னு எல்லாருக்கும் எல்லாம் தெரியக்கூடிய இது அந்த காலகட்டம். யாரும் எதுவும் தெரியாத காலகட்டத்தில் மக்கள் வாழ்கிறாங்க. அதனால் இன்னமும் பொறுத்து இருப்போம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பொறுத்து இருந்து நம்ம என்னன்றதை
பொறுமையாக பார்ப்போம். ஆனால் தம்பி ஆனூர் ஷானவாஸ் அவர்களே, நீங்க செய்வதெல்லாம் தப்பு. இல்லைனா தலைவரிடம் போய் சொல்லிவிட்டு, இல்லைங்க எனக்கு இந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம், நான் திமுகவுக்கு போறேன்னா புறப்பட்டு போப்போம். உன்னை யார் இங்கே தடுத்துக்கிட்டு இருக்கிறா? ஆனால் எனக்கு கிடைச்ச செய்தி, இந்த தம்பி வந்து முன்னாள் முதல்வரை போய் 2-3 முறை பார்த்துருக்கிறாரு. அவரோட ஒரு இஸ்லாமிய தோழர் துபாய் நண்பரை கூட்டிட்டு போயிருக்காரு. அவரே என்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, போட்டாவே அனுப்பிட்டாரு. இதனால தான் நான் தம்பியை நான் அப்போ ஆரம்பத்தில் எதிர்த்து பேசினேன். எல்லாம் தெரிஞ்சனால. நான் எதிர்த்து பேசுறதுனால இந்த தம்பி ஒன்றும் போகலை. நல்லா கேட்டுங்க, முக்கியம். இந்த தம்பி இப்படிலாம் அப்பயே போராடுன்னு தெரிஞ்சனால தான் நான் எதிர்த்து பேசினேன். தலைவர்கிட்டையும் சொல்னேன், தலைவா இங்கே அண்டர் கிரவுண்ட்ல தம்பி டீலிங் போட்டுக்கிருக்கான்னு. உடனே தலைவர் வந்து, ஆகா நீ அவனை எதிர்த்து பேசி விட்டாய், சுண்டக்கா பாய் என்று சொல்லி விட்டாய். ஒரு இதில் சொல்லிட்டு அப்படி ஃப்ளோவில் சுண்டக்கா பாயா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டேன். நீ சுண்டக்கா பாயின்னு சொன்ன அப்படின்னு அது ஒரு பாயிண்ட், ரைட்டா? ஆனால் அறுத்தமாக தான் பேசினேன், சும்மா பொய்யாலும் பேசலை. அந்த காலத்தில் டீலிங் இப்பயும் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். அந்த 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 அதுவும் கருப்பாடு, கருப்பு சிவப்பாடு தங்காது, அது போயிடும். அதனால் தலைவரே எச்சரிக்கையாகுங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் தான் இருப்போம் உங்களோட. இவங்க பூரா வந்து உங்களை ஏமாத்திட்டு பிறப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யாரு சங்கத்தமிழ மாதிரி உண்மையான தொண்டர்கள் தான் நாங்கள் இருப்போம் உங்க பக்கத்தில். இப்போ நீங்க அந்த போஸ்ட் போட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு கீழே வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிருந்தேன். அதெல்லாம் நான் ஒன்னொன்னா படிக்கிறேன், நீங்க அதுக்கான பதில் வந்து சொல்லுங்க. ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர் நீங்கள், கவலை வேண்டாம் அண்ணா, உங்கள் உழைப்பு வீண் போகாது, பொறுத்திருங்க, தலைவரின் உண்மையான அடையாளம் நீங்கள் அப்படின்னு சொல்லி. அவர் பேர் வந்து பிரதாப் விசிக குயிலாப்பாளையம்மா. அந்த தம்பிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை நம்ம மேல அவளை ஒரு நம்பிக்கையாக அவர் போட்டு இருக்கிறார். ஆமா சார். இன்னொரு கமெண்ட் ஒண்ணு, அவர் உண்மையா அவரோட நேரத்தை செலவழிச்சு அவ்வளோ பெரிய கமெண்ட் எழுதியிருக்காரு சார். ரொம்ப பெரிய கமெண்ட், நான் சும்மா காட்டுறேன், நீங்க பாருங்க. ஐயோ இவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க, இவ்வளவு பெருசா அவர் எழுதியிருக்காரு. அதுக்காகவே நான் அதை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். படிக்கிறேன். இந்த பதிவை போடுவது என்னுடைய கடமையாகவே நான் கருதுகிறேன். தலைவர் அவர்கள் தவறாக எண்ண வேண்டாம். எந்த ஒரு பொருளை எடுப்பினும் அதில் நடுநிலை என்பது ஒன்று கிடையவே கிடையாது. ஒருவர் நிரபராதி என்றால் இன்னொருவர் குற்றவாளி. அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் என்பது தலைவருடைய எண்ணம். அதற்கு ஏற்ப செயல்படுவது எம்மை போன்ற கடைக்கோடி சிறுத்தைகளின் கடமை. நான் அதை மறுக்கவில்லை. இருப்பினும் இயக்கத்தின் நலனை முன்னிறுத்தி அண்ணன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அண்ணன் அவர்களை இடைநீக்கம் செய்திருப்பது தலைவர் என்கிற முறையில் வரவேற்கிறோம். இருப்பினும் தன் தவறை உணர்ந்து மீண்டும் அந்த பொறுப்பை தமக்கு வழங்குமாறு பலமுறை தலைவர் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் கடிதம் கொடுத்தும் தலைவர் அவர்கள் ஏற்க மறுப்பது ஏன்? கட்சிக்கு முரணாக செயல்படுபவர்களை தலைவர் அரவணைத்துக் கொள்வது ஏன்? இயக்கத்தை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை தலைவர் வழியில் வந்த நான் அதை அறிவேன். இருப்பினும் இப்படிப்பட்ட களப்போராளிகளை களத்திற்கு வெளியே தள்ளி வைத்து கருப்பு ஆடுகளை உள்ளே வைத்து இயக்கத்தை வளர்த்தெடுப்போம் என்று சொல்லுவது எந்த வகையில் ஏற்புடையது? தலைவர் அவர்களே யாரை சேர்க்க வேண்டும், யாரை நீக்க வேண்டும் என்பது நீங்கள் எடுக்கிற முடிவு. அதற்கு 100% கட்டுப்படுகிறோம். இருப்பினும் அண்ணன் அவர்களை இயக்கத்தில் இணைத்து இன்னும் வீரியப்படுத்த வேண்டும் என்பது கடைக்கோடி தொண்டன் என்கிற முறையில் என்னுடைய பதிவை செய்கிறேன். நன்றி. உண்மையிலே யாருங்க இது? பயங்கரமா ஜெயசங்கர். ஜெயசங்கர் உண்மையிலேயே அன்பு தம்பி ஜெயசங்கர். உண்மையிலே எனக்கு யாருன்னு கூட தெரியாது. ஆனால் தம்பி நம்ம மேலே இதுதான் நம்ம கிடைத்த வெற்றி. நமக்கு இவர் வந்து எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்கல, வாரியம் கொடுக்கல. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இவ்வளோ ஒரு சிறப்பு செய்திருக்காரு. ஒரு சிறப்பு தானே. இதில் என்ன இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, நான் பதிவு பண்ணுறேன் உங்கள்கிட்ட. வாரியம் வந்து எனக்கு தருவதாக தலைவரே நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசி, நல்லா கேட்டுக்கு, முக்கியமானது அந்த தம்பிக்காக சொல்கிறேன், என்னையே கூட்டிகிட்டு போகிறாரு. யார்? ஆதவ அர்ஜுனாட்ட. நேரடியாக விஜய்கிட்ட போக முடியாது, ஏன்னா அவர்கிட்ட போய் சொல்கிறது நல்லதில்லை. ஆதவ அர்ஜுன் எங்கள் நண்பர். அப்போ என்னையும் ஆதவ அர்ஜுன் வச்சு 4ஆம் தேதிங்க, நல்லா கேட்டுங்க, ஜூன் மாதம் 4ஆம் தேதி போட்டாவே இருக்குது. அப்போ என்ன சொல்கிறார்? தனியாக தான் பேசுகிறேன். உங்கள் நண்பர் தாங்க, நீங்கள் 2 பேரும் நண்பர்கள் தான், ஏதோ உங்களுக்குள்ள முரண் வந்துருச்சு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கிறீங்க. அதே நேரத்தில் அவர் வாரியம் கேட்குறாரு. அவர் உங்களுக்கு தெரியும், பேசிக்காக சிவில் இன்ஜினியர், வெளிநாட்டில் இருந்தவர். ஒரு வாரியத்தை சொல்லி விஜய்ட்டு சொல்லி வாங்கி கொடுத்துங்க அப்படின்னமே அவரும் ரொம்ப ஹேப்பி ஆகிட்டார். ஓகே, நான் சங்கத்தமிழனுக்கு நான் ரெடி பண்ணி தர்றேன், ஒன்றும் பிரச்சனைன்னு. அதோட நாங்கள் வந்துட்டோங்க. 4ஆம் தேதி இந்த பேச்சு, 7ஆம் தேதி நான் இடைநீக்கம். அப்போ இங்கே பாருங்க, இப்போ முதல்ல இப்போதான் சொல்கிறேன், தொண்டர்களை நல்லா கேட்டுக்கிறீங்க. அப்போ தலைவரே எனக்கு கொடுக்க தயாராகிட்டாங்க, அந்த அவங்க கட்சிக்காரன் கொடுக்க தயாராகிட்டாங்க. அப்போ இது இடையில வந்து இவர் இருந்தாருன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வரைக்கும் வாரியம் கொடுக்கல யாருக்கு, நல்லா கேட்டுக்குங்க. அப்போ இடையில வேற யாரோ வந்து, அப்போ யாரோ ஒருத்தர் கெடுத்திருக்காங்க. யாரும் அந்த கருப்பாடு, அதுதான் தம்பி எழுதிருக்கான கருப்பாடுன்னு நம்ம அந்த சொல்லாடலை. இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனமுங்க. இப்போ நமக்கு என்ன வாரியம் வாங்கி கொடுத்தா உடனே நம்ம என்ன வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்க போதா? ஒன்றும் இல்லை. வாரியம் வாங்கி கொடுத்தா மக்களுக்கு நம்ம செய்ய போகிறோம். சொந்த காசை வச்சு செய்கிறதுனால நம்ம மக்கள் காசை வச்சு மக்களுக்கு செய்யலாம். அதை தடுத்துருக்குறீங்க. அந்த பாவங்களாம் உங்களுக்கு சும்மா விடாது. அப்புறம் தலைவரே கூட்டி போயிட்டு, நான் வேணுமா அந்த பழைய ஃபோனே காட்டுறேன் பாருங்க, ஏறக்குறைய எனக்கு ஒரு 10 முறை ஃபோன் பண்ணுறாரு.
உடனே பரப்பிட்டு வா, லேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி. அப்போ தலைவர் தாய் சிறுத்தை கரெக்டாக இருக்குது. ஏன்னா தலைவர் சொன்ன அப்பாயின்மெண்ட்டு 11 மணி 12 மணிக்கு. நான் அந்த இதில் ஜாலியாக வந்து சரி அப்படின்னு மொபைலை சார்ஜில் போட்டு நான் 12 மணிக்கு போவோம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அப்பாயின்மெண்ட் மாறி போய் காலையில் 10 மணிக்கு போகணும். அடிச்சிட்டாரு. 10 முறை நான் பார்க்கவே இல்லை. அப்போ கூட சத்தம் போட்டார். ஏப்பா 10 முறை உனக்கு அடிச்சிருக்கிறேன், ஏப்பா ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்க, அர்ஜென்ட்டான மேட்ரு வாப்பா வேத்தில் அப்படின்னா. அப்போ எவ்வளோ அவர் தெளிவாக இருக்கிறாரு. ஒரு தலைவருக்கு என்ன அடித்த 3 முறை 4 முறை ஃபோன் எடுக்கல, போயிட்டு போகிற விட்டு போகிறதானா ஒரு இயற்கை. அப்படி இல்லை. அவ்வளவு வீரியமாக இருந்த எங்கள் தலைவர் 4ஆம் தேதி என்னை கூட்டி போய் என்னுடைய அன்பு நண்பர் ஆதவ் அர்ஜுனாட்ட சொல்லிட்டு வந்தவரை அதுக்கு அடுத்து வந்து கெடுத்தவர்கள் யார் வித்தின் 3 days தெரிஞ்சு போச்சு. கருப்பாடுகளுக்கு இவர் கொடுக்க போகிறாங்கடா வாரியம்னு. என்ன இதெல்லாம் பொழப்பு. ரொம்ப கவலையாக இருக்குங்க எல்லாம் நினைக்கும் போது. இருந்தாலும் இந்த தம்பி இப்போ எழுதியிருக்காருல பார்த்தீங்களா, இது எனக்கு 1000 எம்எல்ஏ எம்பி வாரியம் வாங்கினதுக்கு சமம். சூப்பர் சார், ரொம்ப நல்லது. அடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு கமெண்ட்டு. அண்ணா, நீங்கள் கட்சியில் பணியாற்ற துடிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு உதாரணமாக மாறிவிட்டீர்கள். இனி யாரும் உங்களைப் போல் ஏமாற தயாராக இல்லை. தலைவர் இதை புரிந்து நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். மனவேதனையோடு நான். அந்த தம்பி யாரு பேரு? அவர் பேரு சாம். யாருன்னு தெரியல உண்மையிலே. உண்மையில அந்த தம்பிக்கு வந்து நீங்க வந்து ஒரு உதாரணமா மாறிட்டீங்க இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி உண்மையான தொண்டர்கள் பூராமே நமக்கு வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. இப்ப யாருமே போன் பண்ண நான் எடுப்பேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம நேரடியா செய்ய முடியாதுனாலும் ஆளை வச்சு செய்ய சொல்லுவேன், வெளில வழிகாட்டுவோம். அப்ப அவங்களுக்கு அதான தேவை. ஒன்னும் அவங்களுக்கு வந்து என்னென்ன வழி தெரியாம இருப்பாங்க, நீ அந்த ஹெல்ப் பண்ணு. இல்ல சில பேருக்கு பொருளாதார உதவி செய்யணும், அந்த உதவி நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, பாரிய தலைவர் இல்லை. ஆனால் நம்ம எப்படி செய்கிறோம்? நம்ம மக்களை நேசிக்கிறோம், அதனால் அவர்கள் நேசிக்கிறார்கள். நான் சும்மா ஒரு வருத்தத்தில் அந்த கவிதையை போட்டேன். இந்த போட்டுருக்க கூட கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்துமே தலைவருக்கு தான் போட்டேன். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன, இந்த கவிதையை முதல்ல தலைவருக்கு தான் அனுப்புனவே தலைவர் கொஞ்சம் பொறுப்பா அப்படின்றாரு. அப்போ தலைவர் வந்து பொறுமையாக இருக்க சொல்கிறார். ஆனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியல. எவ்வளவு நாள் நம்ம பொறுமையா கிடக்கிறது? உண்மையாவே அந்த பொறுமையா இருன்னு சொல்றதுக்கான அந்த காரணம் என்ன சார்? ஏதாவது காரணம் வந்து 2 காரணம் தான் நான் சொன்னது. இதுல ஒன்றும் இதுல வந்து பெரிய என்ன மர்மமான ரகசியம்லாம் இல்லை. ஒன்று, சங்கத்தமிழன் வந்து இன்னமும் அதே படபடப்பு, அதே வேகம். அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப குறைச்சி பேசுப்பா, அதிகமாக பேசிடுற, அது வந்து ரொம்ப சிக்கல் அப்படின்றாரு. ஒன்று அது வேற என்ன புரிய வைக்கணும் சங்கத்தமிழனுக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அந்த கருப்பாடுகள் கரம் ஓங்கி கொண்டிருக்கிறது. அவ்வளோ 2 விஷயம்தான், வேற ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வந்து இது நல்லதில்லை. இது வந்து ரொம்ப யாரும் ஏற்றுக்கொள்ளையே. ஒரு 2-3 பேருங்க எனக்கு எதிர்பார்ப்பாங்க. அவர்களை தவிர கட்சியில் இருக்கிற யார் எந்த வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு, என்ன காரணம், நாங்கள் பேசவான்னு கூட கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் பேச வேணாம். அதை மீறியும் கூட 4-5 பேர் பேசிட்டாங்க. ஒரு அமைப்பு செயலர் பேசியிருக்கிறாரு, இன்னொரு அமைப்பு செயலர் பேசியிருக்காரு, துணை பொதுச் செயலர் பேசியிருக்கிறாரு, தேர்தல் பணிக்குழு தலைவர் பேசியிருக்கிறாரு. இப்போ எனக்கு நான் அவருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும் என்னங்க ஆச்சு அப்படின்னு. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம், கரெக்டா? இப்போ நமக்கு என்ன கோவம் வரும்னா, இவர் இவ்வளவு நாள் இழுக்கிறாரு, நமக்கு என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டோமா? அப்போ என்ன சொல்ல வர்றான்னு கோவம் வருமா வர தனிப்பட்ட முறையில்? அது ஒரு தாய் சிறுத்தைனால நம்ம அமைதியாக இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போ சரி, அது அவர் பதிலும் போறாருல, பொறுமையா இருங்கன்றாரு, பொறுமையா இருக்கிறான். அந்த பொறுமையா இருக்கிறதே இந்த பேச்சு, வேற ஒன்றும் தவறாக நீங்க எடுக்க வேண்டாம். இருந்தாலும் கூட நான் தலைவருக்காக நான் காத்திருப்பேன். அவர் இல்லப்பா இன்னும் ஒரு 2 மாசம் காத்திருப்பா, இல்ல 1 year காத்திருப்பான்னு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்றும் அதுக்காக வந்து பறந்து எங்கேயும் சிறகடிச்சு போக போறதில்லை. ஆனாலும் அரசியலை விட்டு ஒதுங்க போறதில்லை. கருப்பாடுகளுக்காவது நம்ம அரசியல் நிற்கணும்ல. இப்போ நம்ம அமைதியாக கூட போயிடலாம் தலைவர் சொல்றதுக்கு. ஆனாலும் நம்மளை ஒழிக்கணும்னு இவ்வளவு பேர் திருறானா, அப்போ நம்ம வந்து யாரும் நம்ம கரெக்டான வழியில் போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளை ஒழிக்கணும் முயற்சிக்கிறது நல்லவே இல்லை. நல்லவர்களாக இருந்தால் ஓகே. அது ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன். இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, நம்ம வெளியில் எடுத்து சொல்ல முடியாத நேரத்தில். அதுக்காக நான் ஒரு குறிப்பிட்ட கருப்பாடை சொல்லி தப்பாட ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன் நானே தவிர, அந்த கருப்பாடை கூட நான் வந்து இப்போ அந்த கருப்பாடை வந்து பிரியாணி போடணுன்றது எண்ணம் இல்லை. அது திருந்தி நல்லா வந்தால் நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது. இந்த கட்சி அடுத்த லெவலுக்கு போகும். ஏன்னா நேரம் தலைவர் துணை முதல்வராக இருக்க வேண்டியவருங்க. விஜய் நேரடியாக அழைத்தாருங்க. நேரடியாக அழைக்கும்போது நம்மளும் சொன்னோம். அப்போ அதெல்லாம் கெடுத்து விட்டது பல பேர். இப்போ கூட வந்து பல சிக்கலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இது ஒரு சிக்கல். ஆனால் இருட்டும் திருட்டும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். எதிர்காலம் எழுச்சி தமிழன் கையுக்கு வரும். அதுக்கு நாங்கள் சரியாக இருப்போம். சூப்பர் சார். உண்மையா சீக்கிரமா உங்களோட முடிவு தெரிஞ்சதுன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியோட நீங்க வருவீங்கன்றது நான் நம்புறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.